மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நலம் தருகின்ற பல்வேறு வாழ்வியல் நெறிகளை பற்றி சித்தர்கள் சொன்னதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அன்னமயகோஷத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு உணவு ஒழுக்கத்தில் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்து சித்தர்கள் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான பாடல், எந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும், எவ்வளவு நெய் சாப்பிட வேண்டும், நெய்யை எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு மோர் சாப்பிட வேண்டும், மோரை எப்படி சாப்பிட வேண்டும், இதையெல்லாம் கூட சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி, உண்பவர் தம் பேர் உரைக்கில் போமே பிணி. தேரையர் சொல்லுவார், பேரை சொன்னாலே போயிடுயா, இல்லை சொல்லு என் பேரை சொல்லு அவன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவான். இந்த பேரை சொன்னாலே அவனுக்கு பிணி வராது. அப்போ என்ன கடைபிடிக்கணும்? 3 கட்டளைகள், 2 கட்டளைகள், 3 3 6 2 கட்டளை சொல்கிறேன், 2 வகையாக சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே மலத்தையும் சிறுநீரையும் அடக்குகிற ஒரே ஜீவராசி மனுஷன்தான். இது எல்லா விலங்குகளும் எல்லா ஜீவன்களும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டால் அப்படியே சிறுநீரை நீக்கிவிடும். மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அது மலத்தை நீக்கிவிடும். மனிதர் மட்டும் சமூக இடைஞ்சல் காரணமாக, சமூக இடையூறினால, சமூக கட்டாயத்தினால மலத்தையும் சிறுநீரையும் அடக்குகிறான். திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல், மலத்தை அடக்கினால் பெரும் மலக்குடலே மலம் தேங்கினால் மலத்திலே இருக்கிற நீர் திரும்ப உடலால் உறிஞ்சப்படுகிற போது அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் உள்ள ரீஅப்சார்வ் ஆகும். இன்னைக்கு சயின்ஸில் படிக்கிறோம். சிறுநீர் அதிகம் தேங்கினால் அந்த சிறுநீர் ஹைட்ரோநெஃப்ரோ, சிறுநீர் பின்பக்கமாக சிறுநீரகத்தை சென்றும் பாதிக்கிற வாய்ப்புகள் ஏற்படும். தேங்கி இருக்கிற சிறுநீரில் இருக்கிற அசுத்தம் உடலுக்குள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல், சிக்கும்படியாக சிறுநீரையும் மலத்தையும் அடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? பெரும்பாலும் நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். அவசரம் பஸ் வந்து நேரி உட்காந்துப்போம். அது போய் சேர்றதுக்குள்ளே வழியில் படுற நெளிச்சலும் அவசியம் அவனுக்கு தான் தெரியும். இப்போ என்ன பண்ணணும்? திட்டமிடணும். பேருந்து வருகிறதுனா அதுக்கு முன்னே கழிப்பறைக்கு சென்று சிறுநீரை கழித்து விட்டு பிறகு போய் மலத்துக்கு நீக்க வேண்டியிருந்தால் மலத்தை கழித்து விட்டு போக வேண்டும். பெரும்பாலும் இதில் உபாதையில் சிறுநீர் கழிக்கிறதுல தான் வரும். பழக்கிக் கொள்ளுங்கள். இது ரொம்ப கஷ்டமா? மலம் நீக்க வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அதை சென்று கழித்து விட்டு நீக்கி விட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். எழுதிக்கிட்டு இருப்பான், நெளிஞ்சு எழுதிக்கிட்டு இருப்பான் உட்காந்துக்கிட்டு. அதில் என்ன வந்தது? அந்த கொஞ்ச நேரம் அந்த சிறுநீரை போய் கழிச்சிட்டு வந்து தான் உட்காந்து எழுதுனா எப்படி இருந்தாலும் அதுக்கு வேண்டிய நேரம் ஒதுக்க போகிறோம் இல்லை. சில பேர் சாப்பிட்றது அப்படி தான், பசியோடு உட்காந்து எழுதிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிற நேரம் அதுக்கு செலவு செய்து தானே ஆகணும். சாப்பாடு தானே சொத்தால் அடித்த மாமிச பிண்டம் அல்லவா இந்த உடல். இதை காப்பாற்றுவதற்கு சோறு வேணும் இல்லை, சாப்பாடு வேணும் இல்லை. அது பசிக்குதுன்னு கேட்குது, அதுக்கு சாப்பாட்டை கொடுக்காது, அதை போட்டு அவதிப்படுத்தினா அது பாதிப்புக்கு ஆளாகும் இல்லை. சிறுக 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 இப்படி சூழ்நிலையினாலே பாதிப்பை உருவாக்கி சேர்த்து அது பெரிய பாதகமாக வந்த பின்னால் அப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல். அடுத்து அவளை அனைத்தையும் நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்ப்போம். சித்தர்களுடைய நெறி 120 வயது நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. அது கடைபிடிப்பதற்கு காசு செலவில்லை, கடைபிடிப்பதற்கு நேர செலவிட வேண்டும். நேரமில்லை என்று சொல்பவர்களுக்கு இங்கே தங்குவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நான் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களை
ஆராய்ச்சி கண்ணோடு பாருங்கள், குதர்க்கமாக பார்க்க வேண்டாம். ஆராய்ச்சி கண்ணோடு பாருங்கள், ஆராய்ச்சி கண்ணோடு இந்த கேள்வியை எழுப்புங்கள். நான் சொன்ன முறைகளை கையாண்டு பாருங்கள். அந்த பலனை நீங்கள் அறிந்தால் அந்த பலனை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதைவிட முக்கியம், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். முடிந்தவர்கள் பின்பற்றட்டும், பின்பற்றி ஆரோக்கியமாக வாழட்டும். நமக்கு நாடொன்றும் வாழ கேடொன்றும் இல்லை இல்லையா? எல்லோரும் நல்லா இருந்தால் யாருக்கும் இழப்பு இல்லையே. அப்படி ஆனந்தமாக ஆரோக்கியமாக தமிழ் கூறும் நல்லுலகம் நீடூழி வாழ்வதற்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.